வணக்கம் மாணவர்களே. இப்பகுதியில் நாம் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 9 பயிர் பெருக்கம் 12th பாட்னி சாப்டர் 9 பிளான்ட் பிரீடிங் இப்பகுதியில் உள்ள முக்கியமான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பற்றியும் அதனுடைய விளக்கங்கள் பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் 1 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following selection method takes longer time in bringing about desired variation? Clonal selection, natural selection, mass selection, pure line selection. கீழ்கண்ட எந்த தேர்வு செய்தல் முறையானது விரும்பத்தகுந்த மாறுபாடுகளை கொண்ட தாவரத்தை பெற அதிக காலம் ஆகும்? நகல் தேர்வு, இயற்கை தேர்வு, கூட்டு தேர்வு, தூய வழி தேர்வு. ஸோ இதன் ஆன்சர் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் டுக் லாங் டைம் ஸோ பிரிங்கிங் அவுட் டிசைர்ட் வேரியேஷன்ஸ் இன் ஏ செலக்டட் பிளான்ட். விடை வந்து இயற்கை தேர்வு. ஸோ இயற்கை தேர்வு என்பது நாம் விரும்பிய பண்புகளை தாவரங்களில் கொண்டு வருவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. செகண்ட் கொஸ்டின், நேம் த ரைஸ் வெரைட்டி வித் saline tolerance and pest resistant. ஆப்ஷன்ஸ் ஆர் அட்டோமிட்டா 2, வைல்ட் டைப் ரைஸ், கோல்டன் ரைஸ், டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி. ஸோ உவர்த்தன்மை மற்றும் பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட அரிசி ரகம். அட்டோமிட்டா 2, இயல் நெல் ரகம், பொன்னிற அரிசி, குட்டை அரிசி வகை. ஆன்சர் வந்து அட்டோமிட்டா 2. அட்டோமிட்டா 2 என்பது சரியான விடை. அட்டோமிட்டா 2 it was developed by treatment of seeds from variety Pelita 1 with gamma rays. ஸோ அட்டோமிட்டா 2 என்பது பெலிட்டா 1 என்ற அரிசி ரகத்தின் விதைகளை காமா கதிர்களை உட்படுத்தி பெறப்பட்ட மரபு மாற்றப்பட்ட ஒரு வகையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிசைடு இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஆஃப் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் கிராப்ஸ் ஆர் ரைஸ்டு பை நேச்சுரல் செலெக்ஷன், ஹைபிரிடைசேஷன், மியூட்டேஷன், பயோஃபெர்டிலைசர்ஸ். தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை இயற்கை தேர்வு, கலப்புருத்தம், சடுதி மாற்றம், உயிரி உரங்கள். ஆன்சர் வந்து ஹைபிரிடைசேஷன். விடை கலப்புருத்தம். இந்த ஹைபிரிடைசேஷன் கலப்புருத்தம் பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோஜெனி obtained as a result of repeat cell pollination, a crop pollinator crop to called pure line, pedigree line, inbreed line, heterosis. அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல் தூய வழி, சந்ததி வழி, உடல் கலப்பு வழி, கலப்பின வீரிய வழி. ஆன்சர் வந்து பியூர் லைன். விடையானது தூய வழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் த ஆட் பெயர். மாஸ் செலெக்ஷன், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். பியூர் லைன் செலெக்ஷன், ரிப்பீட்டட் செல் பாலினேஷன். குளோனல் செலெக்ஷன், செக்ஷுவலி ப்ராபகேட்டட். நேச்சுரல் செலெக்ஷன் இன்வால்வ்ஸ் நேச்சர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கூட்டுத் தேர்வு, புறத்தோற்ற பண்புகள். தூய வழி தேர்வு, மீண்டும் மீண்டும் நடைபெறும் தன்மகர்ந்த சேர்க்கை. நகல் தேர்வு, பாலினப்பெருக்கம் செய்பவை. இயற்கை தேர்வு, இயற்கையின் ஈடுபாடு. ஸோ ஆன்சர் இஸ் clonal selection sexually propagated because clonal selection is asexually propagated process, not sexually propagated process. விடையானது நகல் தேர்வு, பாலினப்பெருக்கம் செய்பவை. ஏனென்றால் நகல் தேர்வு என்பது பாலிலா இனப்பெருக்க முறை மூலம் பெறப்படக்கூடியது. பாலினா இனப்பெருக்கம் மூலம் நடைபெறும் ஒரு செயல்முறையாகும். பாலினப்பெருக்கம் மூலமாக நடைபெறும் செயல்முறை அல்ல. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், define heterosis. The superiority of the F1 hybrid in performance over its parents is called heterosis or hybrid vigor. வரையறு கலப்பின வீரியம். பெற்றோரை விட கலப்புயிரி முதல் மகவு சந்ததியில் செயல்திறன் மேம்பட்டிருத்தல் கலப்புயிரி வீரியம் அல்லது எட்டிரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் acclimatization? The adjustment or adaptation of the newly introduced plant in the changed environment is called acclimatization. இணக்கமாதல் என்றால் என்ன? புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ளுதல் இணக்கமாதல் என்றழைக்கப்படுகிறது. ஸோ அக்ளமேட்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது நியூலி இன்ட்ரடியூஸ்டு பிளான்ட் ஸ்பீசியஸ் ஸோ ஃபாரின்லேருந்தோ இல்லை அதர் ஸ்டேட்லேருந்தோ எங்கே இருந்தோ கொண்டு வந்து ஒரு நியூ பிளேஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது
அந்த என்வாமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது, இல்லை தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் என்னது அக்ளமேட்டைசேஷன் ஆர் இணக்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த மெத்தட் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். எமாஸ்குலேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன் பிஃபோர் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். தன்மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்கான வழிமுறையை பற்றி எழுதுக. தன்மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்காக மகரந்த தாள்கள் முதிர்வதற்கு முன்னர் அவற்றை நீக்கும் முறை ஆண் மலடாக்குதல் எனப்படும். திஸ் பிக்சர் ஷோஸ் எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் ஆஃப் வீட். ஸோ ஆண் மலடாக்குதல் மற்றும் பயிடுதல், மக்காச்சோளத்தில் எவ்வாறு ஆண் மலடாக்குதல் மற்றும் பயிடுதல் முறை நடைபெறுகிறது என்பதை இந்த படம் காட்டுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கிரீன் மேனூரிங். டு இன்க்ரீஸ் த கண்டென்ட் ஆஃப் நைட்ரஜன் இன் த சாயில். It helps in improving the structure and physical properties of the soil. தழை உரமிடலின் முக்கிய நோக்கங்கள் யாவை? மண்ணில் உள்ள தழைச்சத்தை நைட்ரஜனை உயர்த்துதல். இது மண்ணின் அமைப்பையும் இயற்பியல் காரணியையும் மேம்படுத்துகிறது. Write the uses of Trichoderma species as biocontrol agents. The control of plant disease, ability to enhance root growth development, crop productivity, resistant to abiotic stress, uptake and use of nutrients. So the picture shows the Trichoderma fungi and biopesticides. Trichoderma used as biopesticides in laboratory. So உயிரி கட்டுப்படுத்தும் காரணியாக ட்ரைகோடெர்மா சிற்றினத்தின் பயன்களை எழுதுக. தாவர நோய்களை கட்டுப்படுத்துதல், வேரின் வளர்ச்சி பெருக்கத்தை திறம்பட மேம்படுத்துகிறது. பயிர் உற்பத்தி, உயிரற்ற காரணிகளின் இறுக்கத்தை தாங்கும் திறன், சத்துக்களை உள்ளெடுத்தல் மற்றும் பயன்படுத்துதல். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், ட்ரைகோடெர்மா பூஞ்சை. இந்த ட்ரைகோடெர்மா பூஞ்சையானது எவ்வாறு உயிரி பூச்சிக்கொல்லியாக ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத இந்த படம் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ இப்போ 3 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதி சொல்லலாம், ஆர் 6 பாயிண்ட் அது மாதிரி. அப்போ 3 பாயிண்ட்ஸ்னால் அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஈச் பாயிண்ட் கெட்டிங் 1 மார்க் மீன்ஸ் totally 3 points. So to increase yield, vigor and fertility of the crop, to increase tolerance to environmental conditions, salinity, temperature and drought, to prevent the premature falling of buds, fruit, etc. So to improve synchronous maturity, to develop resistant to pathogens and pests, to develop photosensitive and thermosensitive varieties. So 3 mark question அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு 6 பாயிண்ட் கேட்டாங்கன்னா ஆஃப் மார்க், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆஃப் மார்க்கு. ஸோ டோட்டலி 6 மார்க். பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்களை எழுதுக. பயிர்களின் விளைச்சல்களையும் வீரியத்தையும் வளமையையும் அதிகரித்தல், வறட்சி, வெப்பநிலை, உவர்த்தன்மை மற்றும் அனைத்து சூழ்நிலைகளையும் தாங்கி வளரும் திறன், முதிர்ச்சிக்கு முன்னரே முட்டுக்கள் மற்றும் பழங்கள் உதிர்வடைவதை தடுத்தல், சீரான முதிர்ச்சியை மேம்படுத்துதல், பூச்சி மற்றும் நோய் உயிரிகளை எதிர்த்து வாழும் திறன், ஒளி மற்றும் வெப்ப கூருணர்வு ரகங்களை உருவாக்குதல். ஸோ 3 மதிப்பெண் வினான்றதுனால ஏதாவது 3 வாக்கியங்களை எழுத சொல்லலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் 1 மதிப்பெண்ன்றதுனால 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். அல்லது 6 வாக்கியங்கள் எழுத சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுத்துக்கும் அரை மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு மொத்தமாக 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ கேட்கிற கேள்வி கேட்ட மாதிரி நம்ம வாக்கியங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். நன்றாக தெரிஞ்சிருந்தால் 6 வாக்கியத்தையும் எழுதவும். Next question, differentiate primary introduction from secondary introduction. Primary introduction, the introduced variety is well adapted to the new environment without any alternation to the original genotype. Secondary introduction, the introduced variety is subjected to selection to isolate a superior variety and hybridized with a local variety to transfer one or a few characters to them. ஸோ ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் வந்து டைரெக்டாக வந்து பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேருந்து அப்சர்வ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. செகண்டரி வெரைட்டின்றது பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து சுப்பீரியர் வெரைட்டியை செலக்ட் பண்ணி அதை லோக்கல் வெரைட்டியோட ஹைப்ரிடைஸ் பண்ணி அதில் நம்ம டிசரபிள் கேரக்டர்ஸை கொண்டு வர்றது. முதல்நிலை அறிமுகப்படுத்துதலையும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துக. ஸோ முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் என்பது அறிமுகப்படுத்தப்படும் தாவரம் மரபணு வகைய விகிதத்தில் எவ்வித மாறுபாடுறாமல் புதிய சூழ்நிலைக்கு தன்னை
தகவமைத்துக் கொள்ளுதல். இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் என்பது அறிமுகப்படுத்தப்படும் ரகமானது தேர்ந்தெடுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து மேம்பட்ட ரகத்தை தனித்து பிரித்து அதனுடன் உள்ளூர் ரகத்தை கலப்பு செய்து ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பண்புகளை அவற்றில் மாற்றுவதாகும். ஸோ முதல்நிலை அறிமுகப்படுத்தல் என்பது நேரடியாக ஒரு புதிய ரகத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதை வந்து நம்ம எந்தவித அதனுடைய மரபணு வகையத்தை மாறுபாடு இல்லாமல் நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணுறோம், தேர்வு செய்கிறோம். ஆனால் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் என்பது அறிமுகப்படுத்தப்பட்ட ரகத்தை நம்ம அதிலிருந்து மேம்பட்ட ரகத்தை வந்து நம்ம கண்காணிப்பு மூலமாக தனித்து பிரித்தெடுத்து அதை உள்ளூர் ரகத்தோட கலப்பு செஞ்சு அதனுடைய மரபணு வகையத்தை வந்து மாற்றமடைய செய்து அதன் மூலமாக அவற்றில் புதிய பண்புகளை கொண்டு வரும். இதுதான் வந்து முதல்நிலை அறிமுகப்படுத்துதலுக்கும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதலுக்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், seaweed liquid fertilizer is not only organic but also eco-friendly. How? Most seaweed based fertilizers are made from kelp, brown algae. The alginates in the seaweed that react with metals in the soil and form long cross linked polymers in the soil. These polymers improve the crumbing in the soil, swell up when they get wet and retain moisture for a long time. ஸோ திரவ கடற்பாசி உரம் கரிம உரமாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக உள்ளது. எவ்வாறு? ஸோ இது மாதிரி கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பதில் எழுதணும். பெரும்பாலும் கடற்பாசி திரவ உரமானது கெல்ப் எனப்படும் ஒரு வகையான பழுப்பு கடற்பாசியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கடற்பாசியில் உள்ள ஆல்ஜினேட்டுகள் மண்ணில் உள்ள உலோகங்களுடன் வினைபுரிந்து நீண்ட ஒன்றுடன் ஒன்று குறுக்கே இணைந்த பாலிமர்களை உருவாக்குகின்றன. ஸோ இப்பாலிமர்கள் மண்ணை சிறு துகள்களாக்குவதோடு மட்டுமல்லாமல் நீர் பட்டதும் விரிந்து ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one is more efficient and cost effective than chemical fertilizers? Write its importance. Biofertilizers are more efficient and cost effective than chemical fertilizers. They are efficient in fixing nitrogen, solubilizing phosphate and decomposing cellulose. They are designed to improve the soil fertility, plant growth and also the number and biological activity of beneficial microorganisms in the soil. எந்த ஒன்று வேதிய உரங்களை விட திறன் மிக்கவையாகவும் விலை மலிவானதாகவும் உள்ளது, அதன் முக்கியத்துவங்களை எழுதுக. ஸோ நம்ம சொன்னோம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே டேரெக்டாக இருக்காது, இன்டெரக்டாக இருக்கும். அதாவது மறைமுகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உயிரி உரங்கள் வேதிய உரங்களை விட திறன் மிக்கவையாகவும் விலை மலிவானதாகவும் உள்ளன. இவை நைட்ரஜனை நிலைநிறுத்துவதிலும் பாஸ்பேட்டை கரைப்பதிலும் மற்றும் செல்லுலோஸை சிதைப்பதிலும் செயல்திறன் மிக்கவையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் உயிரிய செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்கின்றன. இவை மண்ணின் வளத்தையும் தாவர வளர்ச்சியையும் மண்ணில் வாழும் பயன்தரு நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் உயிரிய செயல்களையும் அதிகரிப்பதிலும் உதவுகின்றன. ஸோ பயோஃபெர்டிலைசேஷன் அப்படி சொல்லும் போது, அது உயிரி உரம்னு சொல்லும் போது அது பிளான் க்ரோத்துக்கு மட்டும் யூஸ் ஆகுறதில்லை, இன்க்ரீஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி அண்டு சாயில் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அது தாவரங்களுக்கு மட்டும் உயிரி உரம்ன்றது தாவரங்களுக்கு மட்டும் பயன்படுறது இல்லாமல் மண்ணினுடைய வளத்தையும் மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் அதனுடைய வளத்தையும் அதிகரிக்க செய்கிறது. ஸோ அதனால் பயோஃபெர்டிலைசர் நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அதாவது உயிரி உரங்களை நம்ம உரமாக பயன்படுத்துவது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா. Arbuscular mycorrhiza is formed by the symbiotic association between certain Phycomycetes fungus and angiosperm root. So mycorrhiza அப்படின்னு சொல்லும் போது it is a symbiotic association between fungus and roots of higher plants. So here Phycomycete fungus and angiospermic root involved in the symbiotic association. They have the ability to dissolve the phosphate found in the soil. It provides necessary strength to resist disease, germs and unfavorable weather conditions. It also assures water availability. So mycorrhiza is equal to biofertilizers. So biofertilizer என்ன வேலை செய்யுதோ, என்ன ஃபங்க்ஷன் செய்யுதோ அதே ஃபங்க்ஷனை தான் என்ன செய்யுது, mycorrhiza செய்யுது. So but biofertilizers, mycorrhiza are same categories. So the picture shows the benefits of AM colonization.
ஸோ ஏஎம் காலனைசேஷன் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைஸாவுடைய பெனிஃபிட்ஸை வந்து இந்த பிக்சர் வந்து காட்டுது நமக்கு. ஆர்பஸ்குலார் வேர்பூஞ்சை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஆர்பஸ்குலார் வேர்பூஞ்சை மூடு விதை தாவரங்களின் வேர்களில் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்தும் ஃபைக்கோமைசிஸ் பூஞ்சையால் உருவாகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபைக்கோமைசிஸ் அப்படின்ற பூஞ்சை வகை இந்த மூடு விதை தாவரங்களுடைய வேர்களுடைய கூட்டுயிரி வாழ்க்கை, சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்து கூட்டுயிர் வாழ்க்கை முறையில் வாழுது. இவை மண்ணில் உள்ள பாஸ்பேட்டுகளை கரைக்கும் திறனுடையவை. நோய் எதிர்க்கும் திறனையும் சாதகமற்ற சூழ்நிலையை தாங்கும் திறனையும் அளிக்கின்றன. நிலத்தில் நீர் இருப்பதையும் உறுதிப்படுத்துகின்றன. ஸோ இப்போ பிளான்டோட க்ரோத்துக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, அதனுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணோட சாயிலுடைய ஃபெர்டிலிட்டிக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாயில் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது நிலத்தில் இருக்கிற நீரையும் வந்து இது வந்து உறுதிப்படுத்துது, அதிகப்படுத்துது. ஸோ சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்களுடைய உறிஞ்சுதலுக்கும் இந்த ஆர்பஸ்குலார் மைக்ரோரைஸை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த படத்தில் பாருங்கள் ஆர்பஸ்குலார் வேர்பூஞ்சினுடைய பயன்கள் என்ன மாதிரியான பயன்கள். ஸோ காலனி இல்லாமை, ஏஎம் காலனி உண்டு, 2 பகுதியில் கொடுத்துருக்காங்க. 2 பகுதியை பாருங்கள். ஸோ காலனி இல்லைனா அதில் என்ன நடக்குது, அந்த தாவரத்துக்கு காலனி இருக்குதா அப்படின்னு, ஆர்பஸ்குலார் காலனி இருக்குது அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த பிக்சர் வந்து காட்டுது நமக்கு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பு வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பாசிபிள் சேஞ்சஸ் இன் பிளான்ட் டியூ டு டொமஸ்டிகேஷன். ஸோ 5 மார்க் கொஸ்டின்றதுனால ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எது சொல்லலாம் ஆர் 10 பாயிண்ட்ஸ் எது சொல்லலாம். அடாப்டேஷன் டு எ கிரேட்டர் டைவர்சிட்டி ஆஃப் என்வரான்மெண்ட்ஸ் அண்ட் எ வைடர் ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச். simultaneous or uniform flowering and fruiting, lack of shattering and scattering of seeds, increased size of fruit and seeds, change from a perennial to annual habit, change in breeding system, increased yield, increased resistance for disease and pest, developing seedless parthenocarpic fruit, enhancing color, appearance, palatability and nutritional composition. ஸோ 5 மார்க் கொஸ்டின் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. 10 பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, அது 5 பாயிண்ட் கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட் எழுதுங்க. வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படுவதால் தாவரங்களில் ஏற்படும் மாற்றங்களை எழுதுக. இந்த 5 மதிப்பு வினாக்கள். அதனால் 5 வாக்கியங்கள் எழுதி சொன்னாங்களோ அல்லது 10 வாக்கியங்கள் எழுதி சொன்னாலும் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதிலளிக்கலாம். பல்வேறு சூழல் காரணிகளுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளுதல் மற்றும் பரவலான புவிப்பரப்பில் வளரும் தன்மை கொண்டவை. ஒருமித்த மற்றும் சீரான முறையில் பூத்தல் மற்றும் காய்த்தல், விதை சிதறல் மற்றும் விதை பரவல் இல்லாதிருத்தல், கனிகள் மற்றும் விதைகளின் அளவை அதிகரித்தல், பலபருவ வளரியல்பிலிருந்து ஒரு பருவ வளரியல்புக்கு மாற்றுதல், பயிர் பெருக்க முறையில் மாற்றம், அதிக விளைச்சல், அதிக நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறனை பெற்றிருத்தல், விதையற்ற கனிகளை கருவுறா கனியாதல் முறை மூலம் உருவாக்குதல், நிறம், தோற்றம், உண்ணும் தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகரித்தல். Next question, what is artificial selection? Explain its types. It is a human involved process in having better crop from a mixed population where the individuals differ in character. The selection, it is 2 types of selection. One is natural and other one is artificial. So types of artificial selections. There are 3 types of artificial selection: mass selection, pure line selection, clonal selection. First one is mass selection. In mass selection, a large number of plants of similar phenotype or morphological characters are selected and their seeds are mixed together to constitute a new variety. Pure line selection, it is a collection of plants obtained as a result of repeated cell pollination from a single homozygous individual. Hence, a variety formed by this method shows more homozygosity with respect to all genes. Clonal selection, in asexually propagated crop, progenies derived from a plant resemble in genetic constitution with the parent plants as they are mitotically divided. Based on their phenotypic appearance, improved variety is selected from a mixed population, that means clones. செயற்கை தேர்வு என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. இது மனிதர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு வழிமுறையாகும். செயற்கை தேர்வு முறை என்பது கலப்பின கூட்டத்திலிருந்து
தனித்தன்மையுடைய தாவரங்களை தேர்ந்தெடுத்தல் ஆகும். செயற்கை தேர்வின் வகைகள். ஸோ 3 வகையான செயற்கை தேர்வு முறை இருக்குது. கூட்டுத் தேர்வு, தூய வரிசை தேர்வு, நகல் தேர்வு. கூட்டுத் தேர்வு. ஸோ கூட்டுத் தேர்வில் அதிக எண்ணிக்கையில் உள்ள தாவர தொகையிலிருந்து ஒரே மாதிரியான புறத்தோற்ற விகிதம் அல்லது புறத்தோற்ற பண்புகளை கொண்ட தாவரங்களை தேர்வு செய்து அவற்றின் விதைகளை ஒன்றாக கலந்து புதிய ரகத்தை உருவாக்குதல். தூய வரிசை தேர்வு. இது ஒத்த மரபுக்கூறுடைய தாவரத்தை மீண்டும் மீண்டும் தன்மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் தாவரங்களாகும். எல்லா மரபுக்கூறுகளிலும் இவ்வாறு பெறப்பட்ட ரகமானது ஒரே சீர்தன்மையை கொண்டிருக்கிறது. நகல் தேர்வு. உடல இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களில் மைட்டாட்டிக் செல் பிரிதல் மூலம் உண்டான தாய் தாவரத்திலிருந்து ஒத்த பண்புகள் கொண்ட வழித்தோன்றல்கள் பெறப்படுகின்றன. கலப்பின தாவர தொகையிலிருந்து நகல்கள் புறத்தோற்ற விகிதத்தின் அடிப்படையில் மிகச்சிறந்த ரகம் தெரிவு செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் hybridization? Explain its types. So it is the method of producing new crop varieties in which two or more plants of unlike genetically constitution is all crossed together that result in a progeny called hybrid. So types of hybridization. First one is intravarietal hybridization. The cross between the plant of the same variety. Such crosses are useful only in self-pollinated crops. Intervarietal hybridization. Cross between two different varieties. The cross between the plant belonging to two different varieties of the same species. Species is same but variety is different and is also known as intraspecific hybridization. So same species, that means intraspecific. This technique has been the basis of improving self-pollinated as well as cross-pollinated crops. Next one is interspecific hybridization. So in between two species but genus is same. So the cross between different species belonging to the same genus. It is commonly used for transferring the genes of disease, insects, pest and drought resistance from one species to another species. Example, Gossypium hirsutum versus Gossypium arboreum. Intergenic hybridization. The cross are made between the plants belonging to two different genera. The disadvantages are hybrid sterility, time consuming and expensive procedure. Example, Raphanobrassica and Triticale. So Raphanobrassica and Triticales are the example for intergeneric hybridization. கலப்புருத்தம் என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. மரபணு வகையத்தில் வேறுபட்ட 2க்கு மேற்பட்ட தாவரங்களை கலப்புற செய்யும் முறைக்கு கலப்புருத்தம் என்று பெயர். இம்முறையில் தோன்றும் வழித்தோன்றல்களுக்கு கலப்புயிரி என்று பெயர். ஸோ இது 5 மதிப்பெண் அப்படின்றதுனால இதுக்கு 1 மார்க் கொடுக்கலாம். அடுத்து வரக்கூடிய வகைகள் 4 வகைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் கொடுக்கும்போது நமக்கு மொத்தமாக 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். கலப்புறுத்தலின் வகைகள். ஒரே ரகத்தினுள் கலப்புருத்தம். இதில் கலப்பு ஒரே ரக தாவரங்களுக்கிடையே நடைபெறுகிறது. இம்முறை தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தன்மகரந்த சேர்க்கை செல்ஃப் பாலினேட்டர் பிளான்ஸில் தன்மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களில் நம்ம இந்த ஒரே ரகத்தினுள் கலப்புறுத்தத்தில் நம்ம செய்கிறோம். ஸோ அப்படி செய்யும்போது ஒரே ரகம் அதனுடைய குளோன்ஸ் அதனுடைய நகல்களே நம்மளுக்கு என்ன செய்யும், திரும்ப திரும்ப கிடைக்கும். ரகங்களுக்கிடையே கலப்புருத்தம். இங்கு ஒரே சிற்றினத்தின் இருவேறு ரகங்களுக்கிடையே கலப்பு செய்யப்பட்டு கலப்புயிர் உருவாக்கப்படுகிறது. இது உட்சிற்றின கலப்புயிர் தோற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. தன்மகரந்த சேர்க்கை மற்றும் அயல்மகரந்த சேர்க்கை அடையும் தாவரங்களை மேம்படுத்த இம்முறையே அடிப்படையாக உள்ளது. ஸோ ரகங்களுக்கிடையேன்னு சொல்லும்போது ஒரே சிற்றினம், ஆனால் அதில் இரண்டு வெவ்வேறு ரகம். அந்த 2 வெவ்வேறு தரங்கள் சார்ந்து தன்மகரந்த சேர்க்கை செய்யலாம் அல்லது அயல்மகரந்த சேர்க்கை செய்யலாம். செல்ஃப் பாலினேட்டர் பிளான்ஸாக இருக்கலாம் ஆர் கிராஸ் பாலினேட்டர் பிளான்ஸாக இருக்கலாம். சிற்றங்களுக்கிடையே கலப்புருத்தம். இது ஒரு பேரினத்தின் 2 வேறுபட்ட சிற்றங்களுக்கிடையே கலப்பு செய்து கலப்புயிரியை உண்டாக்கும் முறையாகும். இது பொதுவாக நோய், பூச்சி மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்ட மரபணுக்களை ஒரு சிற்றினத்திலிருந்து மற்றொரு சிற்றினத்துக்கு மாற்ற பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக காசிபியம்
இஸ்ஸூட்டம் அந்த தாவரத்தினுடன் காசிபியம் ஆர்போரியம் கலப்பு செய்து பெறப்பட்டது. அடுத்தது பேரினங்களுக்கிடையேயான கலப்பொருத்தம். இது இரு வேறுபட்ட பேரின தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்து கலப்புயிரியை உண்டாக்கும் முறையாகும். இம்முறையின் குறைகளாவன கலப்புயிரி மலட்டுத்தன்மை, எடுத்துக்கொள்ளும் நேரம், நடைமுறை செலவு ஆகியனவாகும். எடுத்துக்காட்டு ரஃபானோ பிராசிகா மற்றும் டிட்டிகேல். மாணவர்களே, இப்பகுதியில் நாம் பார்த்த 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள், அதனுடைய விளக்கங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நன்கு படித்து தேர்விலே நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில் இதன் தொடர்ச்சியாக மேலும் சில முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். நன்றி.